ஜாதகத்தில் 12 ராசி கட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சூரியன் இருக்கும். அந்த சூரியன்கிறதுக்கு மேலே 0 டிகிரி டு 2 டிகிரி அப்படின்னு மென்ஷனாக இருந்தாவோ, இல்லை 29 டிகிரிலேருந்து 30 டிகிரி அப்படின்னு மென்ஷனாக இருந்தாவோ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறது ரொம்ப தாமதமாக தான் ஏற்படும். இம்மிடியேட்டாக இருக்காது. மினிமம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறப்பே இருக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப் முழுக்கவே உங்கள் குழந்தைகளை பற்றின திங்கிங் உங்கள் மைண்டில் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏடா அவங்க இப்படி இருக்காங்க, எப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும், எப்போ நம்ம பேச்சு கேட்பாங்க அப்படின்னு குழந்தைங்களை பற்றின சதா திங்கிங் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் முழுக்கவே பார்த்திங்கன்னா தலை தொடர்பான பிரச்சனை, அடிப்படுறது, இல்லை தலையில் ரொம்ப ஹெட்டேக் ஏற்படுறது, தலைவலி ஏற்படுறது, தலையில் நரம்பு பிரச்சனைகள், இந்த தலை சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் லைஃப் ஃபுல்லாகவே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, சரியாகவும் மறுபடியும் அந்த இது ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்புறம் உங்கள் அப்பா கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்பா உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்குள்ள பாண்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாளைக்கு பிறகு அப்பா விட்டு தனியாக தள்ளி வந்துடுவீங்க, விலகி வந்துடுவீங்க. எதனால் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு எப்பயுமே நீங்கள் அவர் பேச்சை கேட்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்கள் அப்பா உங்கள் மேலே இருந்துகிட்டு இருக்கும். அதனால உங்கள் அப்பா உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக பண்ண மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா ரொம்ப ஒரு முக்கியமான நபராக இருப்பார். எதுவுமே பண்ணலனாலும் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குள்ள பாண்டிங் சரியாக இல்லைனாலும் உங்கள் அப்பா தான் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான நபராக இருப்பார். வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்பயுமே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வேலையை விட்டுறலாமா, அடுத்த வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்பயுமே உங்களை பிஸ்னஸ் பண்ண தான் தோணும். ஒன்று நீங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆயிடும். இல்லை ப்ரைவேட் கன்சர்ன்லேயே ஒரு நல்ல ஹெட்டான போஸ்ட்டு உங்களுக்கு 15 பேர் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு செட் ஆயிடும். இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு செட் ஆயிடும். ஆனால் நீங்கள் இன்னொரு அடிமை தொழில் மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும். வேலையும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான். ஒன்று உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிலே இருந்தாலும் உங்களுக்கு ஹை போஸ்டிங்கில் இருப்பீங்க, நீங்கள் மற்றவங்களை லீட் பண்ணுற மாதிரி. இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓன் தொழில் தான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எப்படியாவது உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இமீடியட்டாக ஒரு அதை கிளியர் பண்ணுறது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த அரசியலில் வரணும், மக்களுக்கு நிறைய பண்ணணும், சொசைட்டிக்கும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் மைண்டில். நான் தான் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த தற்பெருமை கொள்ளணும் அப்படிங்கிறதும் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும்.